ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறதுல ஒரு நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாவும் இருக்கும். இன்னைக்கு அலாரத்துக்கு முன்னாடியே எலும்பெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா பெட்டை விட்டு எலும்பதான் மனசே இல்ல. அடிச்ச அலாரத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எலும்பவே செஞ்சேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெனு தான். நைட்டே பிளான் பண்ணி வச்சிருக்கேங்கிறதுனால அதுவே லேட்டா எழும்புறதுக்கு ஒரு காரணம்னே சொல்லலாம். இன்னைக்கு 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு கான் தான். கானை உதுத்தி கொஞ்சமா தண்ணி விட்டு உப்பு சேர்த்து மூடி வேக வச்சிருதேன். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு சோறும் குழம்புமா தான் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கொதிக்கிற தண்ணியில அரிசியும் சேர்த்து அது வெந்ததும் அதை வடிச்சும் விட்டுருதேன். ரைஸ் கூட குழம்புக்காக செம்மீன் கறி வைக்க போறேன். செம்மீன்னா இறால் தான். கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த குழம்புக்கு புளிப்புக்காக மாங்காய் மட்டும் தான் சேர்க்கேன். இன்னைக்கு ஒட்டு மாங்காய் தான் இருந்து புளிப்புக்கு தக்கன ஒட்டு மாங்காவையும் கட் பண்ணி எடுத்து வைக்க செம்மீன் கறி வைக்கிறதுக்காக பாத்திரத்துல பண்ணி வச்சிருந்த மாங்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, உப்பும் சேர்த்து இதெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தை அப்படியே அடுப்புலயும் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் வேக விடுறேன். இது வேகத்துக்குள்ள மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் நான் கீரி தான் எடுக்கேங்கிறதுனால பின்னாடி இருக்க ஓட கொஞ்சம் இழைச்சி எடுத்துட்டு துண்டு துண்டா கட் பண்ணி வைக்க கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு உள்ள சேர்த்துறதேன். 1/4 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் இங்க வேக வச்சிருந்த செம்மீன், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து லோ ஃபிளேம்லயும் வச்சு கைவிடாம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொதி வந்துடக்கூடாது. கொதி வர அளவுக்கு சூடானா போதும். இப்ப அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டு தேங்காயில கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், வத்தல், கருவேப்பிலைய தாளிச்சு குழம்பு கூடயும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஓரமா வச்சிருந்தேன். இந்த குழம்பு சாப்பிட மைல்டா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுலயும் இந்த குழம்புல இருக்கிற முருங்கைக்காய், மாங்காய்லாம் எடுத்து வச்சு சாப்பிட அவ்வளவு சூப்பரா இருக்கும். லில்லி பெரியமா சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பரா செம்மீன் கறியும் ரெடி. ஸ்நாக்ஸ்க்காக வேக வச்சிருந்த கான் நல்லாவே வெந்திருக்கு. இருக்கிற தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிட்டு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் பட்டர், கொஞ்சமா பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்த பட்டர் மெல்ட் ஆனதும் எடுத்துறதேன். சூப்பரா ஸ்நாக்ஸும் ரெடி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவிச்ச முட்டையும் சத்து மாவு கூழும் தான். முட்டையை அவிச்சு வச்சுட்டேன். கூழ் மாவை பாத்திரத்திலையும் எடுத்து கொஞ்சம் பனக்கற்கண்டையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்புல வச்சு சூடு பண்றேன். இதனால கட்டி தட்டாது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி நல்லா மணத்ததுமே ஆஃப் பண்ணி அதை ஃபேன் போட்டு ஆறவும் விட்டுறதேன். இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி லஞ்சு, ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்ப ரெடியா இருக்கிற ரைஸ்ல கொஞ்சமா குழம்பு விட்டு மிக்ஸ் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். குழம்புல இருந்த முருங்கைக்காய், மாங்காய், இறால் எல்லாத்தையும் கூட்டா தனியா எடுத்து வைக்கேன். பிள்ளைங்க தொட்டு சாப்பிட சரியா இருக்கும். அப்படியே முட்டையும் கட் பண்ணி பெப்பரும் உப்பும் போட்டு கொஞ்சம் கூலையும் ஊத்தி பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.